ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அறநூல்களில் சிறுபஞ்சமூலத்தை நேற்று பார்த்துருந்தோம். அதை ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி கூட இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 14 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று தான் சிறுபஞ்சமூலம். 5 சிறு வேர்கள் அப்படிங்கிறத இதோட பொருள். அந்த 5 வேர்கள் என்னென்னா கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன. இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகின்றது. அதுபோல சிறுபஞ்சமூல பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியனன்னு சொல்லி வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் பெயர் காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் காரியாசன் அவர்கள். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். காரியாசான் என்று பாயுரச் செயல் இவரை சிறப்பிக்கிறது. பாருங்கள், முதல்ல சங்க இலக்கியங்கள் தான் வந்துச்சு. இதை தொடர்ந்து தான் நீதி நூல்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லி பேர் வந்துச்சு. இதில் ஒன்று தான் சிறுபஞ்சமூலம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற அறநூல்களை தான் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். நாலடியார், நான்மணிக்கடிகை, திரிகடுகம், அதை தொடர்ந்து இப்போ சிறுபஞ்சமூலம் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி இதில் இந்த சிறுபஞ்சமூலம் அப்படின்னா அஞ்சை குறிக்குது. உங்களுக்கு நான் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பஞ்சபூதங்கள் 5 நம்ம சொல்கிறோம்ல, அதான் சிறுபஞ்சமூலம் 5. ஆனால் அது என்னென்னன்றதை கவனமாக வச்சுக்கணும். பஞ்சபூதங்கள்லாம் நம்ம நிலம், நீர், காற்றுன்னு சொல்லுவோம். பட் இது வேறு. அதனால் இது இப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுதான் இதோட வேர்களை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் இருக்கிற 5 கருத்துமே மக்களோட அறியாமையை போக்கி நல்ல வழியில் அவங்கள கூட்டிகிட்டு போகும். அதே மாதிரி நம்ம நேற்றே பார்த்த சிறுபஞ்சமூலத்தோட ஆசிரியர் காரியாசன். இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணவர். அதே மாதிரி கணித மேதாவியரும் இவரும் ஒரு கிளாஸு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதையும் பார்த்துருப்போம். அப்புறம் பாருங்கள், இவர் ஆசான் அப்படிங்கிறது தொழிலோட அடிப்படையில் அமைஞ்ச ஒரு பேர். இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா தொழிலோட அடிப்படையா இல்லை இயற்பெயரா ஊர் பெயரான்னு கேட்பாங்க. அப்போ ஆசானுங்கிறது தொழில் அடிப்படையில் வந்த ஒரு பெயராக இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி காரியாசான் அப்படின்னு சொல்லி பாயுர செயலில் இவங்களை சிறப்பிச்சிருப்பாங்க. இந்த பேரும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்து பாக்ஸ் கண்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது புக்கை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைனாக படிக்கணும். என்னை பொறுத்த வரையும் டிஎன்பிஎஸ்சிக்கு புக்கை தரோவாக படிச்சிங்கனாலே நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை லைன் பை லைனாக விடாமல் படிக்கணும். அதுலேயும் பாக்ஸ் கண்டன் மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதை ரொம்ப முக்கியமாக படிக்கணும். வாங்க இதில் பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்டு, 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கு இல்லாதவங்க இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேருந்து கேள்விகள்லாம் வந்திருக்கு. 2வது பாருங்கள், 11வது வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். இந்த பேர் உங்களுக்கு குழப்பலாம், வள்ளலாரா பாரதியாரா அப்படின்னு. இதில் இருக்கிற மாதிரியே வரிசையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 10, 11, 15, 16, 17 அப்படி வரிசையாக வருது பார்த்திங்களா. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. 3வது பாயிண்ட் பாருங்கள், 15வது வயதிலே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. பாருங்களேன், 10 வயசு, 11 வயசு, 15 வயசுலாம் சாதிச்சிருக்காங்க. உண்மையாகவே ஆச்சரியமாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், 16வது வயதிலே தன்னோட தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயதிலே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் தான் அறிவியலாளர் கலிலியோ. இதுக்கு பாருங்களேன், ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்க, சாதனைக்கு வயது தடை என்றுன்னு. இது உங்களுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். வயசு நமக்கு ஒரு தடையே இல்லை. நான் இத்தனை தடவை எழுதி போயிடுச்சு எக்ஸாமு, எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இனி போய் நான் என்ன ட்ரை பண்ணுறது, இப்படிலாம் யோசிக்காதீங்க. சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. விடாமுயற்சி தான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க, முக்கியமான பாயிண்ட்ஸு. வாங்க அடுத்த டாபிக் போகலாம். இப்போ பாருங்கள், அடுத்த டாப்பிக்கு முதுமொழி காஞ்சி பார்க்க போகிறோம்.
இதில் எடுத்தோடனே சிறந்த 10, அதாவது சிறந்ததென கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தே கொண்டிருக்கிறதான் சிறந்த 10. அதாவது ஒருத்தர் இந்த 10 பாயிண்ட்டையும் தன்னகத்தே அப்படின்னா தனக்குள்ளே வச்சுருந்தா அவங்க ஒரு சிறந்த மனிதர்னு சொல்லுவாங்க. சரி, வாங்க இந்த 10 பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை. 2வது பாயிண்ட் பாருங்கள், காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சப்படுதல். 3வது பாயிண்ட்டு, மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. 4வது பாயிண்ட்டு, வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை. 5வது பாயிண்ட்டு, இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினி இன்மை. 6வது பாயிண்ட்டு, நலனுடைமையின் நாணு சிறந்ததன்று. 7வது பாயிண்ட்டு, குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று. 8வது பாயிண்ட்டு, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று. 9வது பாயிண்ட்டு, செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்ததன்று. இந்த லைன்களை கொடுத்துட்டு கூட இது எந்த பாட்டுன்னு கேட்பாங்க. அதனால் இந்த லைன் 10ஐயும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இதை மனப்பாடம் பண்ண கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். எல்லாத்துலேயும் பாருங்கள், சிறந்ததன்று சிறந்ததன்றுன்ற வேர்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை ஒரு கீவேர்டாக வச்சுக்கோங்க. இந்த 10 லைன்லையுமே சிறந்ததன்று இருக்குது. ஸோ பாருங்கள், சிறந்ததன்றுன்னு கொடுத்தாலே அது முதுமொழி காஞ்சியோட பாட்டுன்றது உங்களுக்கு ஞாபகத்துக்கு உடனே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு பாருங்கள், அடுத்து 10வது பாயிண்ட்டு, முன்பெரு களின்பின் சிறுகாமை சிறந்ததன்று. மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் பேர் என்ன? மதுரை கூடலூர் கிழார். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பொருள் பாருங்களேன், 10 இதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் மீனிங் கொடுத்துருக்காங்க. கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மக்கள் எல்லாருக்குமே உயிரை விட ஒழுக்கம்தான் முக்கியம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம செயலை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் கல்வி உயிரெல்லாம் விட ஒழுக்கம்தான் சிறந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி கேள்வி கேட்டாலும் ஒழுக்கம்தான் சிறந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவரை போற்றும்படி நடத்தலை மேலானது. பொதுவாகவே எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடக்கிறது ஒரு நல்ல செயல்களில் ஒன்றுனே சொல்ல முடியும். அடுத்தது பாருங்கள், அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது. அதாவது நம்ம எவ்வளவு படித்தாலும் அதை மறக்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப மேன்மையான ஒரு விஷயம். நிறைய பேர் அதெல்லாம் படிச்சுட்டு அங்கங்கே மறந்துட்டு போயிடுவாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க, மறக்காமல் இருக்கணும். மறக்காமல் அதன்படி நடக்கிறது தான் ஒரு நல்ல அறவழின்னு சொல்கிறாங்க. 4வது பாயிண்ட் பாருங்கள், வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்கிறது தான் உயர்ந்தது. அதாவது ரொம்ப பணக்கார வாழ்க்கை வாழ்கிறத விட உண்மையை பேசி வாழ்கிறது உயர்ந்தமான வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. அதாவது இளமையாக அழகாக இருக்கும் வெளியில் பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை விட உள்ளுக்குள்ளே எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம் பாருங்கள், அதுதான் உண்மையான சிறப்பான ஒரு வாழ்வுன்னு சொல்கிறாங்க. அழகு உடையவராக இருந்தாலும் கூட நாணம் உடையவராக இருக்கிறது மேலானது. நாணம்னா வெக்கம்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஒழுக்கத்தில் தவறாமல் இருக்கிறது தான் ஒரு மேலான குணம்னு சொல்கிறாங்க. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. அதாவது ஒரு அரச குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட ஒழுக்கம் தவறாமல் இருக்கிறாங்களா, அதுதான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானதாகும். அதாவது நம்ம நூல்களை தேடி அலைஞ்சு படிக்கிறத விட நல்ல படித்தவங்கக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் இருந்தால் கூட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி கல்வி கற்ற பெரியாரோட நட்போடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. பகைவரை தண்டிக்கிறத விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. தனக்கு துரோகமே செஞ்சுருந்தா கூட அவங்களுக்கு நல்லது செய்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. முற்காலத்து பெரிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலை சிறந்தது. அதாவது கஷ்டப்பட்டு சேமித்த அந்த செல்வத்தை பார்த்து கரெக்டாக செலவு பண்ணணும். தண்ணி மாதிரி இறச்சி வீணாக்குறாங்க பார்த்திங்களா, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கட்டி காக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், சிறந்ததுன்னு கூட சொல்கிறாங்க. இதில் இருக்க சொற்பொருள் பாருங்கள், ஆர்களி அப்படின்னா நிறைந்த ஓசை உடைய கடல். இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஒரு 2-3 டைம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கே ஞாபகத்தில் வந்துடும். ஆப்ஷன் பார்க்கும்போது டக்கு ஞாபகத்தில் வந்துடும். வாசித்து விட்டிங்கனாலே போதும். காதல் அப்படின்னா அன்பு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வார்த்தையை பார்த்தோம், அன்பு மக்கள் பார்த்தோம். காதல் புதல்வர்கள் அன்பு மக்கள்னு பார்த்துருப்போம். இதை பாருங்கள், விருப்பம்னு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ஸோ சேர்த்து பார்த்துக்கோங்க. காதல்னா அன்பு விருப்பம். அடுத்து மேதைனா அறிவு நுட்பம், வன்மைனா ஈகை,
இப்போ நம்ம பார்த்தோம்னா வன்மைனா கொஞ்சம் அது ஒரு கொடுமையானது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் பாருங்கள் அதில் ஈகைன்னு வந்திருக்கு. ஸோ ஆப்போசிட்டாக நமக்கு தோணும். அதையும் பார்த்துக்கோங்க. இன்னொரு மீனிங் கூட இருக்குது கொடை. பிணினா நோய், மெய்னா உடம்பு, நாணம் செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல். அதாவது ஒரு தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பயம் வரணும். ஐயோ இது தப்பு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணணும். அதுதான் நாணம்னு சொல்லியிருக்காங்க. சிறந்ததன்று அப்படின்னா சிறந்ததுன்னு அர்த்தம். சரிங்களா? வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல் அப்படின்னு மீனிங். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன்னு நினைக்காதீங்க. அதிகமாக போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடுமேன்னு சொல்லி தான் அளவளவாக போடுறேன். கொஞ்சம் படித்தாலும் தரோவாக படிக்கலாம். சும்மா இந்த கடமைக்கு வாசித்து விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு லைனுக்கும் நான் அர்த்தம் சொல்லி சொல்லி லைன் பை லைனாக சொல்கிறேன். மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் இந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் எங்கே படித்தாலும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அப்படி போட்டிருக்கேன். பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.